இவ்வளவு சாதனைகள் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் செய்த ஒரு சமூக நீதி போராளி, அவர்களை பற்றி இன்னும் தமிழக அரசும் இந்திய அரசும் அவர்களுக்கு இன்னும் அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்ற காரணம் இந்த சமுதாயத்தில் பிறந்ததுதான். வேறு ஏதாவது ஒரு சமுதாயத்தில் பிறந்திருந்தால் இன்று நாடாளுமன்றத்திலே அவருடைய சிலையை வைத்திருப்பார்கள். ஆனால் ஏதோ இந்த சமுதாயத்தில் பிறந்த காரணத்தால் தான் அவருடைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் அதை தொடர்ந்து பேசுவோம், பேசிக்கொண்டே இருப்போம். எனக்கு இன்னும் பேசிய மத்திய முன்னாள் இணையமைச்சர் அரங்க வேலு அவர்கள் சொன்னது போன்று நிச்சயமாக இதை நாம் பேரறிஞர் ஆணைமுத்து ஐயா அவர்களுக்கு சிலையை நிறுவுவோம், நாம் அமைப்போம். ஆணைமுத்து ஐயாவுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகின்ற நேரத்திலே இதை ஏன் நாம் கொண்டாட வேண்டும் என்றால், அடுத்த தலைமுறைகள், வருகின்ற தலைமுறைகளுக்கு இந்த சமூக நீதி போராட்டங்களுடைய செய்திகள் சென்றடைய வேண்டும். அதற்காகத்தான் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை நாங்கள் செய்து வருகின்றோம். சமீபத்தில் நடந்த மாநாடு இது ஏதோ ஒரு வன்னியர் மாநாடு கிடையாது, அது ஒரு சமூக நீதிக்கான ஒரு மாநாடு. அந்த மாநாட்டிலே தீர்மானங்கள் சமூக நீதி அடிப்படையிலே போடப்பட்ட தீர்மானங்கள். தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும், தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு போன்ற வன்னியர்களை போன்ற இருக்கின்ற மற்ற சமுதாயங்களுக்கும் அவரவர் அடிப்படையிலே, மக்கள் தொகை அடிப்படையிலே, சமூக நீதி பின்தங்கிய நிலையிலே இடஒதுக்கீட்டையும் வழங்க வேண்டும். பட்டியலின மக்களுக்கு 2 விழுக்காடு கூடுதலாக இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். கிரீமி லேயர் முறையை அகற்ற வேண்டும். 50 விழுக்காடு இடஒதுக்கீடு உச்சவரம்பை தகர்க்க வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். மதுவை ஒழிக்க வேண்டும், போதையை அழிக்க வேண்டும் என்றெல்லாம் போடப்பட்ட தீர்மானம் தான் வன்னியர் சங்க மாநாடு. இது ஏதோ ஒரு சமுதாயத்துக்காக, ஒரு ஜாதிக்காக நடத்துகின்ற மாநாடு கிடையாது. இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி அதில் ஒரு செய்தி சொன்னால்தான் மற்றவர்களுக்கு இந்த செய்தி போய் சேரும். ஏதோ ஒரு உள் அரங்கத்திலே ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு செய்தி சொன்னா, இந்த காலம் அப்படிப்பட்ட காலம், மோசமான காலம் இது. அதனால்தான் இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற ஒரு மாநாட்டை நடத்தி இதையெல்லாம் உங்களுக்கு சமூக நீதி எங்களுக்கு வேண்டும், எங்களும் என்றால் தமிழ்நாட்டில் மக்களுக்கு, அடித்தள மக்கள், ஒடுக்கப்பட்ட, அடக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, அடிமையாக்கப்பட்ட மக்களுக்கு சமூக நீதி வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இவ்வளவு பெரிய மாநாட்டை நடத்தினோம். இந்த மாநாட்டில் நம்முடைய வரலாற்றை பற்றி பேசினோம்.